பகவானிடத்தில் பக்தி செய்யறதுக்கு பல பேர்கள் வழிகாட்டிகளா இருக்கிறார்கள், வழித்துணைவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் போன வழிதான் மார்க்கம், பக்தி மார்க்கம்னு சொல்லப்படுவது. பக்தி யோகம், பக்தி ரசம், பக்தி மார்க்கம் என்று சொல்றோம். பகவானிடத்துல பக்தி செய்யறதுல ஒரு ஆனந்தம் உண்டாருது. அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது பக்தி ரசம் என்று சொல்லப்படுறது. நம்முடைய மனசை பகவானிடத்துல நிலை நிறுத்தும் பொழுது பக்தி யோகம் என்று சொல்லப்படுகிறது. பெரியோர்கள் போன வழியே நாம் அதை பின்பற்றி பகவானிடத்துல போகும் பொழுது பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பக்தி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதற்கு நாம் நம்முடைய தாய் தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் என்று நம்முடைய குலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி பக்தி பண்ணினார்களோ அந்த ரீதியிலே பக்தி பண்ணினாலேயே பக்தி என்னதுன்னு தெரிஞ்சு போயிடும். பக்தி நமக்கு குல தர்மம் என்று சொல்கிறார். அதனால்தான் பெரியாழ்வார் எந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி என்று சொல்கிறார். நம்முடைய முன்னோர்கள் எப்படி பக்தி பண்ணினார்களோ அதுபோல பக்தி பண்ணினா போறோம். முன்னோர்கள் பாட்டனார் எப்படி பக்தி பண்ணினா, பாட்டனாருக்கு பாட்டனார் எப்படி பக்தி பண்ணினா என்று அவர்களுடைய சமகாலத்தில் இருந்து நாம் பார்க்கலையே அப்படிங்கும் பொழுது, அப்போ நம்முடைய சமகாலத்துல ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிச்சு அந்த ஆச்சாரியன் எந்த பாதையில போகிறானோ அந்த பாதையில நாம் பக்தி பண்ணினாலேயே சரியான வழிகாட்டி நமக்கு கிடைச்சு விட்டார். அப்ப அந்த வழிகாட்டியினுடைய பொறுப்புல எல்லாம் அடங்கி விடுறது. வழிகாட்டி தான் முக்கியம். வழிகாட்டியே வழி துணைவனாகவும் இருக்கிறான். வழியை அடைஞ்ச பிறகு அங்க உட்கார்ந்துருக்கிறவனாகவும் அவனாவே இருக்கிறான். இதுதான் ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம், குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். உலக வாழ்க்கையில கூட குரு வேண்டிருக்கு. ஒரு வியாபாரத்துறை அப்படின்னாலும் கூட அப்பொழுது நமக்கு ஒரு குரு வேண்டிருக்கு, அந்த வியாபார முறைகளை பழக்கி தருவதற்கு. இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சு கொடுத்து ஒரு பெரிய காரியாலயத்துல வேலை ஒத்துண்டோம் அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவனுடைய ஒரு உதவியில தான் எப்பேற்பட்ட படிப்பாளியும் செய்யணும். டாக்டர்னாலும் இன்னொரு டாக்டர்கிட்ட இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதே போல வக்கீல் படிச்சாலும் இன்னொரு வக்கீலிடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஆடிட்டர் அப்படின்னாலும் இன்னொரு ஆடிட்டர் இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுபோல யாருக்கும் லௌகிகத்துக்கு ஒரு குரு வேண்டும்.